அன்பார்ந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? இந்த நாள் ஒரு பொன்னான நாளாக, மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அமையப்போகிறது. நல்ல நாள். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறீங்களோ, திருமண நாள் கொண்டாடுறீங்களோ, உங்களுடைய சந்தோஷத்தில் நானும் பங்கெடுக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போவது டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ராசி பலன்களை பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம். கார்த்திகை மாதம் 23ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் பூசம் நட்சத்திரத்திலையும் ஆயில்ய நட்சத்திரத்திலையும் பயணம் பண்றார். காத்தால 8:36 வரைக்கும் பூசத்தில் இருப்பார். அப்புறம் ஆயில்யத்துக்கு போயிடுவார். மேஷராசி என்பர்களே, 4ஆம் இடத்துல சந்திர பகவான், 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காருன்னா சிலருக்கு வீடு விட்டு வீடு மாற்றம் இருக்கும். கொஞ்சம் ஹெல்த்தில் சில இஷ்யூ அப்படி வந்துட்டு போகும். அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். இந்த நாள் உங்களுக்கு புதன் பகவானுடைய அனுக்கிரகம். காலையில் 8:36 பிறகு இந்த ஆயில்ய நட்சத்திரம் வரும். ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது புதன் பகவானுடைய அனுக்கிரகம். அந்த புதன் பகவான் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை இன்னைக்கு கொண்டு வந்து கொடுப்பார். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகம் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை இன்னைக்கு செய்யும். கல்யாண விஷயம் கூடி வரும். நிறைய நன்மைகள் கூடும். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 9ஆம் தேதிங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்க போகிறது. மனசுக்குள்ள ஒரு குழப்பம் வந்துட்டு போகும். இன்னைக்கு முதல்ல ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். அந்த குழப்பம் நீங்கும். பிசினஸ் தொடர்பான முயற்சிகள் வெற்றி பெறும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவர்களுடைய துணை கிடைக்கும். புதிய பிசினஸ் ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போட முடியும். ரொம்ப நல்ல நாளா, சுபகாரியங்கள் கூடி வரப்போற நாளா இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல சந்திரனும் இருக்கார். இந்த சந்திரன் சனியுடைய சாரத்தில் இருக்கார். சனி 10ஆம் இடத்துல, புதன் உங்களுக்கு சாதகமா இப்போ 6ஆம் இடத்துல. ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்றவாளுக்கு இன்னைக்கு சூப்பர் டே. நல்ல ஜாப் கிடைக்கும். அதே நேரத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துருக்கும். ஸோ சாப்பாட்டில் கவனமாக இருக்கணும். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மூச்சு பிரச்சனை, இந்த சளி தொந்தரவு, அதே மாதிரி வயிறு பிரச்சனையெல்லாம் எப்பவுமே இருக்கும். கொஞ்சம் உடல் நலத்தை பார்த்துக்கணும். ஆனால் புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறங்கிற வாழ்க்கை நீ வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும். இன்னைக்கு பிஸ்னஸ் ரீதியான ஒரு கடன் எதிர்பார்க்குறீங்க, அது கிடைக்கும். கடகராசி என்பர்களே, ரொம்ப ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், எதுக்கு சீரியஸாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தோணும். பிறர் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் அப்படி காதுல வாங்குவீங்க. அந்த வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் இருந்தால் ஏற்றுக்கோங்க, சரியில்லாத வார்த்தைகளாக இருந்தால் புறம் தள்ளுங்க. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். சிலருக்கு கொஞ்சம் தலைவலி வந்துட்டு இன்னைக்கு விலகும். இசை கேட்பதில் இன்னைக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். சமூக வலைத்தள ஈடுபாடு அதிகமாக இருக்கும். குரு பகவானுடைய அனுக்கிரகத்தால ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கெத்தா உங்களை காட்டிக்கிடுவீங்க. சிம்மராசி என்பர்களே, கான்சன்ட்ரேஷன் எங்கெங்க போனாலும் சரி, எங்கெங்க மாறினாலும் சரி, காரியத்தில் கருத்தாக இருப்பீர்கள். ஒரு பாட்டை கேட்பீங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருப்பீங்க, ஆனால் படிக்கிறோங்கிறதுல கவனமாக இருப்பீங்க. ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிப்பீங்க, ஆனால் உங்கள் வேலைகளை கச்சிதமாக முடிப்பீங்க. இப்படி எல்லா விஷயத்திலும் எங்கே கவனங்கள் மாறினாலும் செய்ய வேண்டிய வேலையை செய்வீங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்ப வருமானம் இன்னைக்கு பெருகும். நல்லவர்களால் நன்மைகள் பெருகும். வியாபாரத்தில் லாபம் கூடும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு அனுகூலமான நாளாக இருக்க போகிறது. இது ஒரு அனுகூலமான நாளாக இருக்க போகிறது. நல்ல நாள்.
கன்னிராசி என்பர்களே, ஏராளமான நன்மைகள் தேடி வரும் நல்ல நாள். லாபத்தில் சந்திர பகவான் இருக்கார். மிகுந்த நன்மைகள் இன்னைக்கு கிடைக்கும். புதிய பிசினஸ் முயற்சிகள் தொடங்குவீங்க. எல்லாத்தையும் முதல்ல குறிச்சு வைப்பீங்க. எழுத்தாளர்கள், பேச்சாளர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். பிசினஸ் நல்ல டெவலப் ஆகும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் நடக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குற யோகம். அந்த இடத்துல ஒரு சொத்து இருக்கு, அதை வாங்கிடுவோம். வாங்கினா நாளைக்கு ஃபியூச்சர் நல்லா டெவலப் ஆகுங்கிறாங்க. அப்படியே ரெட்டிப்பாகுங்கிறாங்க. போடுற பணம் அது வாங்கிடணும் அப்படின்னு தோணும். கம்யூனிகேஷன் ஆற்றல் வளரும். ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு வரும். வாய்ப்பை பயன்படுத்தணும். துலாம் ராசி என்பர்களே, இது ஒரு அருமையான நாள். துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் ரொம்ப அனுகூலமா இருக்கார். இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு செய்யணும். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்க சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே ஆத்யந்தரகிதே தேவி ஆதிசக்தி மகேஸ்வரி யோகக்னே யோக சம்பூதே மகாலட்சுமி நமோஸ்துதே அப்படின்னு மகாலட்சுமி நமஸ்காரம் பண்ணப்பட செல்வ செழிப்பு பெறும். இன்னைக்கு கழுத்து நகை வாங்குற யோகம், திருமணத்திற்கு வரனமையக்கூடிய யோகம், இதெல்லாம் துளாராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சிறப்பா இருக்கு. விருச்சிக ராசி என்பர்களே, பிசினஸ்ல புதிய முயற்சி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது வெற்றி பெற போகிறது. மாணவர்கள் படிப்புல ஒரு புதிய கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படி திட்டம் போடுறீங்க. அந்த கோர்ஸ் உங்க வாழ்க்கையை உயர்த்த போகுது. கொஞ்சம் இஎன்டி தொடர்பான ப்ராப்ளங்கள் இருக்கும், சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அலுவலக சூழ்நிலைகள் சாதகமா இருக்கும். தனுசு ராசி என்பர்களே, 8ஆம் இடத்துல குரு இருக்கார், 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். இன்னைக்கு ராமஜெயம், ஸ்ரீ ராமஜெயம், ராமபிரானை பற்றிய பாடல்கள் பாடணும். அது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரும். ரொம்ப சிந்திச்சு செயல்படுவீங்க இன்னைக்கு. அதே நேரத்தில் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம். இந்த நாள் புதிய பதவிகள் கிடைக்கும், புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வண்டி வாகனங்களில் பார்த்து பயணம் செய்யணும். மகர ராசி என்பர்களே, நினைத்த காரியம் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். கல்யாணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா வரன் கூடி வரும். ஒரு பண விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பண விஷயம் கூடி வரும். வியாபார ரீதியாக புதிய வாய்ப்புகள் வரும். மனசுக்கு நிம்மதியான செய்தி வரும். முக்கியமான தகவல்கள் வந்து சேரும். அருமையான நாள். பிசினஸ் தொடர்புகள் விரிவடையும். கும்பராசி என்பர்களே, பண வரவை தரக்கூடிய ஒரு நாள். அதே நேரத்தில் ஹெல்த்தில் ஏதோ ப்ராப்ளங்கள் இருக்கும், அதை பார்த்து சரி பண்ணிக்கணும். இந்த நாள் புதுசா வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடன் உதவி கிடைக்கும். பிசினஸ் டெவலப்மெண்ட் உண்டு. அலுவலகத்தில் உயரதிகாரியுடைய நட்பு கிடைக்கும். மீனராசி என்பர்களே, இது ஒரு சிறந்த நாள். கணவன் மனைவி இடையில் ஒரு அந்யோன்யம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அவங்க கல்யாணம், அவங்க படிப்பு அப்படின்னு அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. சில பேர் நகை வாங்குவதில் இன்னைக்கு யோகம் இருக்கும். விநாயகருக்கு இன்னைக்கு தோப்புக்கரணம் போட்டீங்கன்னா உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கச்சிதமா நிறைவேறும். நல்ல ஒரு நாளாக இந்த நாள் மீனராசி அன்பர்களுக்கு அமைகிறது. நண்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?